ஆரம்பிச்சிருவாங்க. எதுவுமே இல்லனாலும் பரவால்ல. திறமை கூட இல்லனாலும் பரவால்ல. பாசிட்டிவான மைண்ட் செட்டும் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள நீங்க நம்புனா போதும். நீங்க நினைச்சத அடைஞ்சிரலாம். இந்த இடத்துல நீங்க ஹார்ட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மைண்ட யூஸ் பண்ணவே கூடாது. சுத்தமா யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த கேஜிஎஃப் மூவில வந்து கிட்டத்தட்ட 15,000, 20,000 அடிமைகள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மேல்ஸா இருக்கலாம், ஃபீமேல்ஸா இருக்கலாம். எல்லாருமே வந்து அந்த தங்க சுரங்கத்துல வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் பேர் ஒண்ணு சேர்ந்திருந்தா கூட அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க மைண்ட் ஃபுல்லாவே வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால அடிமைகளாவே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ராக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு பெர்சன் உள்ள வருவாரு. அவர்கிட்டயுமே பெரிய பீரங்கியோ, பெரிய அணு ஆயுதமோ எதுவுமே இருக்காது. தனியா ஒத்தாளா அந்த மனிதர் உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்த அப்புறம் கதையே டோட்டலா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு விஷயம் மாறி கடைசியில பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி போயிட்டு கடைசியில அங்க கிங்காவே உட்கார்ந்துருவாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னால முடியும். எனக்கு